அது ஆடத் தெரியாதவன் மேடை கோணல்னு சொன்ன கதையா இவங்களுக்கு இந்த நிர்வாக ரீதியில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியல. சம்மரில் மின்சார பயன்பாடுங்கிறது அதிகமாக இருக்கும் எல்லா ஆண்டுமே. ஃபியூஸ் கேரியர் இல்லை அப்படின்னு சொல்லி பிடிங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லி அமைச்சர் ஒரு வீடியோ போட்டுறாரு. கரெக்டாக திருடக்கூடிய இடத்துல எப்படி அவங்க சிசிடிவி கேமராலாம் வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. நான் என்ன சொல்கிறேன், அப்படியா பகலில் ஃபியூஸ் கேரியர் பிடுங்கினா நைட் எப்படி கரண்ட் போகும், பகலில் பிடுங்கினா எப்படி நைட்டில் போகும். அது எல்லாமே ஒரு ரீல் கண்டென்ட்டுக்கு தேவையானதாகவே பண்ணிடலாம், ரீல்ஸ் மூலமாக ஏமாத்திடலாம் மக்களை அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பொறுப்புகளை தட்டி கழிக்கக்கூடிய தெரியல எங்களுக்குன்னு சொல்லிட்டு முழுமையாக என்ன கையை தூக்கிடுங்க. விஜய் முதல்வர் ஆனதுக்கு பிறகு அவ்வளோ நிர்வாகம் அதுக்கப்புறம் தானே இவங்க கைக்கு வருது. மே 6க்கு அப்புறம் தானே இவங்க கைக்கு வருது. இவங்க தானே பொறுப்பு. அத்தாட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் அடுத்த செகண்டே நான் ரெகுலேட்டரை மாற்றுற மாதிரி தமிழ்நாடு முழுக்க மாற்றிடுவேன்னு சொன்னது நீங்கள் தானே. முதலமைச்சர் வேணுமா இன்னும் எலெக்ஷன் மோடிலேருந்து முடியாமல் தேர்தல் பரப்புரையில் பேசுகிற மாதிரியே அவர் திமுகவா தாவேகாவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பார். இப்போ அமைச்சர்களும் நம்மளும் அதே ஃபார்மேட்டை கையில் எடுத்துக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கள் துறை சார்ந்து நடக்கக்கூடிய அத்தனை சீர்கேடுகளுக்கும் அவர்களால் அட்ரஸ் பண்ண முடியாமல் அல்லது பிரச்சனையினுடைய புள்ளி எங்கே இருக்குதுன்னு அது தெரியாமல் அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் இல்லாமல் திமுக மேலேயும் மக்கள் மேலேயும் அதிகாரிகள் மேலேயும் யாரோ ஒருத்தவங்க திருட்டாங்கன்னு சொல்லி குறை சொல்வதன் மூலமாக இவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தந்தை பெரியார் சொல்லுவார், இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதில் பார்ப்பனியத்தை ஒழிக்கணும் அப்படின்ட்டு காங்கிரஸை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இடையில நாங்கள் கொஞ்ச நாள் பெரியாரினுடைய பேச்சை கேட்காம விட்டுட்டோம். இன்றைக்கு அதை எங்களுடைய கொள்கையாக எடுத்துக்கொண்டு காங்கிரஸை ஒழித்தே தீர்வது. ஏற்கனவே நம்ம தான் ஒழித்தோம். 67க்கு அப்புறம் நீங்கள் இங்கே தலையெடுக்கவே முடியல. காங்கிரஸினுடைய டிஎன்ஏவில் என்ன இருக்குது அப்படின்னா, முதுகில் குத்துறது, சோத்துல மண்ணள்ளி போடுறது, ஒரு ஓனாய் மாதிரியான புத்தி யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் காங்கிரஸுக்கு தான் இருக்குது. இப்போ கொஞ்ச நாள் கயிறு கட்டி வச்சிருந்து அமைதியாக படுத்திருந்துச்சு. இப்போ மறுபடியும் அதனுடைய இயல்பை வெளிப்படுத்தி காட்டிட்டு இருக்குது. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக மாணவர் அணி துணை செயலாளர் தமிழ்கா அமுதரசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் தொடர் மின்வெட்டு, அதாவது இரவு நேரங்களில் மின்வெட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் நடு இரவில் போராட்டம் நடத்துகிறாங்க. இதில் குறிப்பாக மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இப்போ சிடி நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே இந்த மின் இதில் மற்ற மாநிலங்களை விட இந்த சோலார் இதில் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. எல்லாமே சரி செய்யப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. குறிப்பாக இதில் சிலர் வேண்டுமென்றே பண்ணுறாங்க, இந்த ஃபீஸை பிடுங்கிறது, வேணுமெனே மின்தடையை உருவாக்குறது, வேணுமெனே மக்களை ஒரு திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுறது, இது போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கிறாரு. அந்த ஃபீஸை பிடுங்குற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியிட்டு அவருடைய இதிலே வெளியிட்டிருந்தார். இது எப்படி பார்க்குறீங்க? இந்த தொடர் மின்வெட்டும் சரி, அமைச்சர் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளும் எப்படி பார்க்குறீங்க? அது ஆடத் தெரியாதவன் மேடை கோணல்னு சொன்ன கதையா இவங்களுக்கு இந்த நிர்வாக ரீதியில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியல. சம்மரில் மின்சார பயன்பாடுங்கிறது அதிகமாக இருக்கும் எல்லா ஆண்டுமே. அது முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணி எவ்வளவு பகிர்மானத்தில் அந்த பகிர்மான கழகத்திலேருந்து நம்ம பேசி மின்சாரத்தை வாங்கணும், அதற்கு தேவையான முன்னேற்பாடுகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறது. மின்சாரத்துறைங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு துறை கிடையாது. அதில் நிறைய வேலைகள் செய்யணும். அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு இவங்களுக்கு எதுவுமே தெரியல. அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் இங்கே மக்களை திரட்டி போராட வைக்கிறாங்க. அதே மாதிரி ஃபீஸ் கேரியர் பிடிங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு நியாயமான குற்றச்சாட்டு கிடையாது. ஒரு அமைச்சர் பொறுப்புலேருந்து ஒரு ஆளும் தரப்புலேருந்து பேசுகிறதுங்கிறது கொஞ்சம் கூட பொருள் இல்லாமல் எத்தனை காலத்துக்கு இப்படியே பொறுப்புகளை தட்டி கழித்து மக்களை ஏமாத்திட முடியும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு நாள் மக்களை திரட்டி போராட வைக்கலாம், தினசரி போராட வைக்க முடியுமா? வட சென்னையில் பிரச்சனை நடக்குது, முதலமைச்சருடைய தொகுதியில் தினசரி போராட்டம் நடந்துகிட்ருக்குது. அதே போல் ஈசிஆரில் பிரச்சனை நடந்திருக்கு. சென்னை முழுவதும் எல்லா பகுதிகள்லையும் நேற்று மடிப்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா விடிய மின்சாரம் இல்லை. அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாரும் போராடுறாங்க. அப்போது ஒருவே ஃபியூஸ் கேரியர் இல்லை அப்படின்னு சொல்லி பிடிங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லி அமைச்சர் ஒரு வீடியோ போட்டுறாரு. கரெக்டாக திருடக்கூடிய இடத்துல எப்படி அவங்க சிசிடிவி கேமராலாம் வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. நான் என்ன சொல்கிறேன், அப்படியா பகலில் ஃபியூஸ் கேரியர் பிடுங்கினா நைட் எப்படி கரண்ட் போகும், பகலில் பிடுங்கினா எப்படி நைட்டில் போகும், பகலில் ஃபியூஸ் கேரியர் பிடுங்குற மாதிரியான ஒரு வீடியோவை வெளியிடுறாரு. கரெக்டாக அந்த இடத்துல எப்படி கேமரா செட் பண்ணாங்கங்கிறது ஒன்றும் தெரியல. பகலில் தான் அதை எடுக்கிறாங்க. ஆனால் இரவு நேரத்தில் தான் பவர் போகுது.
அது எல்லாமே வந்து ஒரு ரீல் கண்டென்ட்டுக்கு தேவையானதாகவே பண்ணிடலாம், ரீல்ஸ் மூலமாக ஏமாத்திடலாம் மக்களை அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து பொறுப்புகளை தட்டி கழிக்கக்கூடிய, தெரியல எங்களுக்குன்னு சொல்லிட்டு முழுமையாக என்ன கையை தூக்கிடுங்க. எங்களுக்கு ஆட்சி பண்ண தெரியல, எங்களுக்கு என்ன நடைமுறைன்னு தெரியல அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு கடந்த 5 ஆண்டுகளில் இந்த மாதிரியான ஏதாவது பிரச்சனை இல்லை, நடந்துச்சா? குறிப்பாக மே 6ஆம் தேதிக்கு பிறகு முதல்வர் பதவியேற்புக்கு பிறகு விஜய் முதல்வர் ஆனதுக்கு பிறகு அவ்வளோ நிர்வாகம் அதுக்கப்புறம் தானே இவங்க கைக்கு வருது. மே 6க்கு அப்புறம் தானே இவங்க கைக்கு வருது. இவங்க தானே பொறுப்பு. அத்தாட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் அடுத்த செகண்டே நான் வந்து ரெகுலேட்டரை மாற்றுற மாதிரி தமிழ்நாடு முழுக்க மாற்றிடுவேன்னு சொன்னது நீங்கள் தானே. அப்போ நடைமுறைகள் என்னென்ன ப்ரொசீஜர், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தானே பார்க்கணும். ஆனால் கிரெடிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்க. திமுக ஆட்சியில் 416 பேர் ஐடென்டிஃபை பண்ணி பதவி உயர்வுக்காக வச்சுருந்தாங்க. அது வந்து இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அதை 300 பேராக ஆக்கி நீங்கள் இன்னைக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்குறீங்க மின்சாரத்துறையில். நான் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக நாங்கள் மட்டும்தான் ப்ரொமோஷன் கொடுக்குறோம் 300 பேருக்குன்னு சொல்லிட்டு விளம்பரம் அடிச்சுக்கிறீங்க. திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டங்கள் எல்லாம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்கிறீங்க. ஆனால் இவ்வளவு செய்யக்கூடிய உங்களால் தவறு நடக்கிறப்ப, தப்பு நடக்கிறப்ப மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதுக்கு துப்பு இல்லாமல் நேரடியாக நீங்கள் வந்து மறுபடி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க திருவிக நகரில். அவங்க என்ன சொல்கிறாங்க, இது இல்லைங்க, இது வந்து திமுக தாங்க. எவ்வளோ ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. ஆட்சியில் இருக்கிறது யார்? அதிகாரத்தில் இருக்கிறது யார்? நிர்வாகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? இப்போ இப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து திமுகவை குறை சொல்கிறது அப்படிங்கிறது, முதலமைச்சர் வேணுமா இன்னும் எலெக்ஷன் மோடிலேருந்து முடியாமல் தேர்தல் பரப்புரையில் பேசுகிற மாதிரியே அவர் வந்து திமுகவா தாவேக்காவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பார். இப்போ அமைச்சர்களும் நம்மளும் அதே ஃபார்மேட்டை கையில் எடுத்துக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கள் துறை சார்ந்து நடக்கக்கூடிய அத்தனை சீர்கேடுகளுக்கும் அவர்களால் அட்ரஸ் பண்ண முடியாமல், அல்லது பிரச்சனையினுடைய புள்ளி எங்கே இருக்குதுன்னு அது தெரியாமல் அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் இல்லாமல் திமுக மேலேயும் மக்கள் மேலேயும் அதிகாரிகள் மேலேயும் யாரோ ஒருத்தவங்க திருடிட்டாங்கன்னு சொல்லி குறை சொல்வதன் மூலமாக இவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது மக்கள் உணர்றாங்க. அது வந்து போராடக்கூடிய மக்கள் வந்து அது அவர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி. அவங்களுடைய தேவை எல்லாரும் காலில் இருந்து என்ன போயிட்டு இபி ஆஃபீஸில் இருக்கிறேன், நான் காலில் இருந்து ஆஃபீஸில் கஷ்டப்பட்டு நைட்டு நிம்மதியாக தூங்க முடியல, ஒரு நாள்னா பரவாயில்ல, டெய்லி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அதிகாரிகள்கிட்ட போய் தானே கேட்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப இதை விட்டுட்டு இதை வந்து இதற்கான காரணப்புள்ளி எது, என்ன தொடக்க புள்ளி, அதை எப்படி சரி பண்ணணுங்கிற முயற்சிகளில் தான் அரசு ஈடுபடணுமே தவிர அதை விட்டுட்டு இவர்களுடைய கையாலாகாத தனத்தை மறைப்பதற்கு மற்றவங்க மேலே குறை சொல்வது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதில் குறிப்பாக இப்போ அந்த மின்சாரத்துறையாகட்டும், சட்டம் ஒழுங்கு, பல்வேறு சிக்கல்கள் வருது. துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து அதற்கு பதில் கொடுக்குறாங்க. ஆனால் முதல்வர் வாயவே திறக்க மாட்டார், பேச மாட்டாருன்னு சொல்லி தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டு, பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாருன்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் செங்கோட்டையன் சொல்கிறார், அவர் செயல் வடிவில் இது பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு டெல்லி போகிறாரு, நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறாரு. அது மட்டுமல்ல, அந்த வெள்ள நிவாரணத்துக்கு முன்கூட்டியே பேரிடர் நிவாரண நிதி 1000 கோடி மத்திய அரசு எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. இது போன்று செயல் வடிவில் தீவிரமாக செயல்படுறாரு முதல்வர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ பாஜகவோட மிக இணக்கமாக இருக்கிறாங்க. பாஜக இவர்களை வந்து அரவணைச்சிக்கிச்சு அப்படிங்கிறது தான் செங்கோட்டையன் சொல்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி திட்டங்கள் சார்ந்து வர வேண்டிய நிதிகளையும் பெற்றுட்டு வாங்க. பத்திரிகையாளர்களை சந்திப்பது அப்படிங்கிறது ஜனநாயகத்தினுடைய மரபு. இதற்கு முன்பாக முதலமைச்சர் வந்து டெல்லி போனார், பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்தார். இந்திய வரலாற்றில் அங்கே நீங்கள் டெல்லி போயிருப்பீங்க, அங்கே எல்லா ஹவுஸும் இருக்கும். அதே மேற்கு வங்கத்துக்கு அவங்களுடையது, மகாராஷ்டிரா, ஆந்திரா ஹவுஸு, கேரளா ஹவுஸுன்னு நிறைய இருக்குது. அங்கே தான் முதலமைச்சர்கள் தங்குறாங்க. பிரைம் மினிஸ்டரையோ ஒன்றிய அமைச்சர்களையோ சந்திச்சுட்டு பத்திரிகையாளர்கள் அங்கே கூடியிருக்கிறவங்கள பார்த்து என்ன பேசுனாங்க, என்ன கோரிக்கை வச்சாங்க அப்படிங்கிறத அந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் பேசுறதுங்கிறது இயல்பான ஒன்று. அதே போல் தமிழ்நாட்டிலையும் நீங்கள் போகிற இடங்களில் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறது நின்றுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சரி, அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஒரு முதலமைச்சருடைய கடமை. இதுதான் அது. அந்த நடைமுறையில் சம்பிரதாயத்துக்குள்ள வரமாட்டாரு முதல்வர் விஜய் அவர்கள். எதுக்குள்ள வரமாட்டாரு? வழக்கு பத்திரிகையாளர் சந்திக்கணும் அவசியமே முதல்வருக்கு கிடையாதுங்கிறாங்க. எதுவுமே தான் அவசியம் கிடையாது. மக்களை சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது, போய் நன்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. குறைகள் சார்ந்து இப்போ மே 6க்கு பிறகு நீங்கள் செய்திகளில் பார்த்துட்ருப்பீங்க, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வுகள், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், கொலைகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருக்குது, கொலை திருட்டு அதிகமாக இருக்குது. தினசரி செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து ஆரம்பத்தில் வந்து ஃபேக் நியூஸ் போட்டு அதெல்லாம் வந்து தாவேக்கா வெர்ச்சுவல் வாரியர்ஸை சரி பண்ண முயற்சி பண்ணாங்க.
அவர்களாலேயே கட்டுப்படுத்த முடியல, ஃபேக் நியூஸ் போட்டு மறைக்க முடியாத அளவிற்கு குற்ற சம்பவங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? அந்த இப்போ காவல்துறை அதிகாரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் ஒருத்தன் மிரட்டுறான். அதே போல் காவல்துறை அதிகாரியை போயிட்டு அடிக்கிறாங்க. இப்போ காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை. முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றுட்டு இருக்க அப்போ அந்த அடுத்த 2 மணி நேரத்தில் நீங்கள் பேசின் பேச்சு காவல் நிலையமே அடித்து உடைச்சு சூறையாடப்பட்டது, அதெல்லாம் பார்த்தோம். அப்போ காவல்துறை அப்படிங்கிறது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ இது குறித்தெல்லாம் யார் பேசுவாங்க? தூத்துக்குடியில் ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, மைக்கன் நீங்கள் எதுக்கு நீட்டினாலும் அவர் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு போயிடுவார். அவர் நோ கமெண்ட்ஸ் அமைச்சர். அவர் வேறு எதுக்குமே பதில் சொல்லவே மாட்டார். எந்த கேள்வி கேட்டாலும் அவர் சொல்லக்கூடிய பதில் நோ கமெண்ட்ஸ். ஆனால் மேடை ஏறுனா முதலமைச்சரினுடைய நண்பராய் பிறப்பது அரிதிலும் அரிது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அப்போ அமைச்சர்கள் பேச மாட்டாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச மாட்டாங்க, முதலமைச்சர் பேச மாட்டார், அதிகாரிகள் பேச மாட்டாங்க. எதற்காக இந்த அரசு? மக்களுக்காக செயல்படக்கூடிய அரசு. மக்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் அட்ரஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் நாட்டினுடைய நீங்கள் வந்து ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர். இன்னைக்கு 8 கோடி தமிழர்களுக்கு நீங்கள் முதலமைச்சர். வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நீங்கள் தான் முதலமைச்சர். நீங்கள் இந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை குறித்து, இந்த மாநிலத்தினுடைய தேவை குறித்து, இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி குறித்து பிரைம் மினிஸ்டர்கிட்டையும் ஒன்றிய அமைச்சர்கள்ட்டையும் பேசுறதாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் என்ன பேசுனீங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வரல. அப்போ யார் இதை சொல்லுவா? சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது யாரு? இப்போ நீங்கள் தான் போயிருக்கீங்க, நீங்கள் தான் பேசணும், நீங்களும் பேச மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்படியான ஒரு வாய் பேச முடியாத ஒரு அரசு. அதான் செயல் வடிவில் ஒன்றும் இல்லையே. செயல் வடிவில் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் என்ன குற்றச்சாட்டுகள் கம்மியாக இருக்குது? என்ன முன்னேற்றம் நடந்திருக்குது? என்ன பாதுகாப்பு நடந்திருக்குது? குழந்தைகளை வச்சு நீங்கள் ஓட்டு வாங்கி குழந்தைகளுக்காக நீங்கள் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொன்னீங்க. அந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வுகள், பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு சாயந்தரம் சிங்கப்பெண் படை ஓப்பன் பண்ண போறாங்கல்ல, எல்லாத்துக்கும் தீர்வாதம் அமையும் அப்படிங்கிற இது என்ன? நீங்கள் சிங்கப்பெண் அதான் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் கேட்டார். நீங்கள் புதுசாக ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதிகாரிகளை ரெக்ரூட் பண்ணி நியமித்து அதன் அடிப்படையில் நீங்கள் தொடங்குறதுனா பரவாயில்ல. இப்போ நீங்கள் ஏற்கனவே திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த பேட்ரோலை நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? அதே வாகனங்கள் ரெஜிஸ்டர், அந்த காரனுடைய ரெஜிஸ்டர் நம்பரோடு எடுத்து சமூக வலைதளங்களில் போட்டிருந்தாங்க. திமுக அரசு கொண்டு வந்த அந்த பாதுகாப்பு படைக்கான அந்த வாகனங்களை, அதே அதிகாரிகளை நீங்கள் இப்போ வெறும் ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டுறீங்க. சிங்கப்பெண் அதிரடி திட்டமாக அந்த பாதுகாப்பு அதிரடி படைன்னு ஒட்டுறீங்க. இதுக்கு நீங்கள் புதுசாக என்ன ரெக்ரூட் பண்ணீங்க? அதிகாரிகளை எங்கே எடுத்தீங்க? ட்ரெயினான போலீஸ் ஆஃபீஸர் எடுத்தீங்களா? இதற்கான ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது புதுசாக இந்த திட்டத்துக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? புதிய நடவடிக்கைகள்ங்கிறது என்ன? இருக்கிறத ஸ்டிக்கர் ஒட்டி தொடங்க போகிறீங்க. அதை தொடங்குறதுக்கு 1 மாதம் ஆகுது. அது ஏற்கனவே தொடங்கி வைக்கிறதுக்கான மேடை போட்டாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. காலைல எழுந்திரிச்சு கிளம்பி வர வேண்டிய முதலமைச்சர் இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய மேனேஜரினுடைய அந்த புதுமனை புகுவிழா நிகழ்ச்சிகளில் போய் கலந்துக்கிறாரு. இப்போ அரசு பணம் இங்கே வீணாகலையா? அரசு அதிகாரிகளுடைய உழைப்பு வீணாகலையா? இப்படியான ஒரு சம்பவம் இதற்கு முன்பாக வரலாற்றில் நடந்திருக்கா? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நீங்கள் சொல்கிற 1967 எடுத்துக்கங்க இப்போ வரைக்கும் ஏதாவது முதலமைச்சர் தொடங்கி வைக்கப்பட வேண்டிய ஒரு திட்டம் தொடங்கி வைக்கப்படாமல் அதை கேன்சல் பண்ண மாதிரியான ஒரு கேவலம், அது தவிர்க்க முடியாத காரணங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் பட்டு வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு அங்கே போனேன் அப்படிங்கிறத செய்தியாக்குறீங்க. இப்போ இதெல்லாம் யாரை ஏமாற்றக்கூடிய வேலை? அப்போ விளம்பரம் மட்டும் பண்ணிக்கிட்டு, விளம்பரம் மட்டும் அடையாளப்படுத்திக்கிட்டு, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு, வீடியோ போட்டுக்கிட்டு, செய்திகளை உருவாக்கிக்கிட்டு, அந்த கண்டென்ட்டை மட்டும் கொடுத்து மக்களை ஏமாற்றிட்டு இருந்ததா? அது மட்டும் போதுமா? இது பெண்களுடைய பாதுகாப்புக்கு உறுதி செய்யுமா? குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு உறுதி செய்யுமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை இது சரி செய்திடுமா? உங்களுடைய ஃபேக் நரேஷனும், ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய அரசியல் முறையும், விளம்பர அரசியலும், செய்திகளை உருவாக்கிட்டு அமைதியாக எதற்கும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ பாதுகாப்புக்கோ ஏதாவது உறுதி செய்யுமா? அது செய்யலை, அப்படி நடக்காது அப்படிங்கிறதான் தினசரி நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களினுடைய எண்ணிக்கையினுடைய ஆதாரம். இப்போ நாளைக்கு நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி போகிறாரு, அது எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே இந்த பேரிடர் நிவாரணி 1000 கோடி கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறாரு, அது எப்படி பார்க்குறீங்க? நிதி ஆயோக் கூட்டத்தில் போனாலும் முதலமைச்சர் விஜய் பேச மாட்டார். முதலமைச்சர் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசணும்னா
அந்த நிதி ஆயோக் பிரைம் மினிஸ்டர் தலைமையில் நடக்குது, ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் கலந்துக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு அவருடைய அந்த பஸ் உள்ளார போய் ஹால்குள்ளார நிற்கணும். அந்த ஹால்குள்ளார போய் அந்த பஸ் நின்னாதான் இவர் மைக்கை பிடிச்சி பேசுவார். என்ன பிஎம் சார் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதை தாண்டி இவரை கொண்டு போய் சேர்ல உட்கார வச்சோம்னா இவருக்கு பேச்சு, சிலருக்கு வந்து பேச்சு நின்றுக்கிட்டே பேசுவாங்க, அவங்கள உட்கார வச்சு பேச சொன்னால் பேச்சு வராது. உட்கார்ந்துக்கிட்டே பேசுவாங்க, அவங்கள நிற்க வச்சு பேச சொன்னால் பேச்சு வராது. சிலர் இப்போ சினிமா துறையில் இருக்கிறாரு, அவருக்கு சார் கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் தான் அவருக்கு பேச்சு வரும். அதே மாதிரி விஜய் இப்படி எப்போ பழக்கப்பட்டாருன்னா அந்த பேருந்து மேலே ஏறிக்கிட்டு மைக்கு வச்சு அந்த பேட் வச்சு அதில் தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ நீங்கள் பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, நாளைக்கு டொனால்டு ட்ரம்ப்பே வந்துட்டார் அப்படின்னாலும் டொனால்டு ட்ரம்ப் ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு இவர் பஸ் மேலே ஏறி நின்னா தான் பேச்சு வரும். அப்படி ஒரு வியாதி இவருக்கு. அப்போ நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் இவர் ஒன்றும் அறுத்து தள்ளிட்டு வரப்போகிறது கிடையாது. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனார், இப்போ மீனவர்கள் வலை வீசி இப்படி அரிச்சு கொண்டு வர மாதிரி இவர் போய் நீங்கள் அரிச்சு கொண்டு வந்துருவாரா? போய் அதிகபட்சமாக என்ன கேட்பாரு? ஹை குவாலிட்டி கேமரா, ரீல்ஸ் போடுறதுக்கு ஆளு, கண்டென்ட் கிரியேட்டரு. ஒன்றிய அரசு செய்ய வேண்டியது இதுதான் தமிழ்நாடு அரசு கிட்ட சொல்லிட்டு வருவார். இப்போ 33 அமைச்சர்கள் இருக்காங்க, 33 அமைச்சர்கள் தனியாக ரீல்ஸுக்கு எங்களுக்கு தனியாக வந்து ஒரு டேட்டா சென்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஏன்? அது போதும் அவங்களுக்கு, மக்களுக்கும் அது போதும். அதுதான் அவங்க நினைக்கிறாங்க. இதை பார்த்தா மக்களை ஆர்கச நிலை அடைய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஜிடிபி, புள்ளி விவரங்கள், டேட்டாஸு, இப்போ அண்டை மாநிலங்கள், இந்த கர்மெல்லாம் தேவையே கிடையாது. அவங்களுக்கு தேவை ரீல்ஸு. மக்களுக்கு ரீல்ஸ் வேணும், பிளாஸ்ட்டுன்னு அடிக்கணும் மக்கள் பார்த்துக்கிட்டு. அவ்வளோதான், மக்கள் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு அதுதான் தேவை. அப்போ 1000 கோடி ரூபா பேரிடர் நிவாரண நிதி கொடுத்துருக்காருன்னா அதை வச்சு ரீல்ஸ் போடுறதுக்கு அவங்க மந்திரிங்களுக்கு பகிர்மானம் பண்ணி கொடுத்துருவாங்க. நாட்டுக்கு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இவர் போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் ஒன்றும் அறுத்து தள்ளிட போகிறது கிடையாது. இதில் குறிப்பாக இப்போ இந்த திமுக ஏற்கனவே அந்த தோல்வி குறித்தான ஒரு குழு அமைச்சிருந்தாங்க, எதற்காக அந்த தோல்வி அப்படின்னு சொல்லி. அந்த கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு இல்லை, இனி வரும் காலங்களில் தனித்து போட்டியிடணும் அப்படிங்கிறது அந்த குழு சொன்னதாக தொண்டர்களுடைய மனக்குமுறலாக சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்தியா கூட்டணி இதில் வந்து திமுக பங்கேற்கலை, டெல்லி முழுவதும் பேனர்கள். ஏற்கனவே காங்கிரஸ் அம்பலப்படுத்தக்கூடிய முயற்சியில் திமுக ஈடுபடுது. திமுக கூட்டணியில் இருந்த மதிமுக, விசிக போன்ற கட்சிகளும் பங்கேற்றிருக்கிறாங்க. திமுக இனி ஒரு காலங்களில் தனித்து போட்டின்னு ஒரு புறம் இருக்குது, இன்னொரு புறம் திமுக கூட்டணி இருந்த கட்சிகள் இந்தியா கூட்டணி நோக்கி போகிறதும் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக தனித்து விடப்படுதுன்னு பார்க்கலாமா, இல்லைனா திமுக எல்லாரையும் ஓரம் கட்டுதுன்னு பார்க்கலாமா? எப்படி பார்க்கலாம்? அதாவது திமுக தனித்து விடுற திமுகவை தனிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், இங்கே வந்து உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டு ஓடி போன காங்கிரஸ் இன்னைக்கு எல்லாம் போய் அங்கே டெல்லியில் இந்தியா கூட்டணி முடிஞ்ச உடனே மூக்கால சிந்தி ஒப்பாரி வைக்கிறாங்க. என்னென்னு? திமுக வந்துடணுங்க, திமுக இல்லாட்டினா வந்து கஷ்டங்க. அது எங்களுக்கு வருத்தம். முக்கியமாக கருத்தில் கொண்டு திமுக நாட்டு நலன்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது இவனுங்களுக்கு. அவங்களுக்கு ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணும், அது வாழ்நாள் முழுக்க இனிமேல் நடக்க போகிறதே கிடையாது. அப்போ திமுக இருந்தால் தான் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது அங்கே வேலிட் ஆகுது. திமுக இல்லை அப்படிங்கிறப்போ அதற்கான, ஏன்னா இந்த கூட்டணியை ஒருங்கிணைத்து இதை கட்டமைக்கக்கூடிய முயற்சியில் மிக முக்கிய பங்காற்றியவர் யார் அப்படின்னா எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். அப்போ அது இன்னைக்கு திமுகவினுடைய தேவை என்ன அப்படிங்கிறது, திமுக இல்லாமல் நடந்த இந்தியா கூட்டணிக்கு பிறகு அதை இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள், மாநில கட்சிகள் உணர தொடங்கி இருக்குது. ரெண்டாவது, காங்கிரசினுடைய யோகிதை என்ன அப்படிங்கிறது எல்லா மாநில கட்சிகளுக்கும் தெரியும். அகிலேஷ் யாதவுக்கு தெரியும், மம்தா பானர்ஜிக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சிகளுக்குமே தெரியும். இப்போ இப்படிப்பட்டவர்கள் காங்கிரஸை எப்படி நம்புவாங்க அப்படிங்கிறது ஒரு தேவை இருக்குது. அதே போல் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தொண்டர்களினுடைய குறைகள், அவர்களுடைய மனக்குமுறல்கள் ஆய்வுகளாக முதலமைச்சர்கிட்ட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இங்கே கூட்டணியை பொறுத்து அது எதிர்காலத்தில் எப்படி தேர்தலில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுல அதுக்கு நிறைய கால அவகாசம் இருக்குது. அதை திமுகவினுடைய தலைமை முடிவு செய்யும். அதனால் இப்போ அதை பற்றி ஒன்றும் நம்ம பெருசாக பேச வேண்டிய தேவையில்லை. இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது இந்தியா கூட்டணிங்கிறது கிடையாது. இந்தியா கூட்டணிங்கிறது வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது. அது அந்த தேர்தல் முடிந்தவுடனே அந்த கூட்டணி முடிவுக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த இடத்துல இந்தியா கூட்டணி நம்ம பயன்படுத்தி திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். இப்போ அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு மாற்று கட்சிக்கு போயிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது அன்றே முடிஞ்சிருச்சு. காங்கிரஸினுடைய தந்தை பெரியார் சொல்லுவார், காங்கிரஸ் அவர் இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லுவார்.
அதில் வந்து காந்தியை சொல்லுவார், பார்ப்பனியத்தை ஒழிக்கணும் அப்படின்ட்டு காங்கிரஸை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இடையில நாங்கள் கொஞ்ச நாள் பெரியாரினுடைய பேச்சை கேட்காம விட்டுட்டோம். இன்றைக்கு அதை எங்களுடைய கொள்கையாக எடுத்துக்கொண்டு காங்கிரஸை ஒழித்தே தீர்வது. ஏற்கனவே நம்ம தான் ஒழித்தோம். 67க்கு அப்புறம் நீங்கள் இங்கே தலையெடுக்கவே முடியல. இன்னைக்கு இது கடைசி, அதாவது அணையப்புற விளக்கு சுடர்விட்டு எரியும் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக 2 அமைச்சர் கிடைச்சிருக்கிறாங்க. இந்த தேர்தலோடு காங்கிரஸ் தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடு பிடுங்கி எறியப்படும் அப்படிங்கிறத காங்கிரஸ் உணரும். இல்லை, தமிழ்நாட்டில் ஓகே, இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் திமுக கூட்டிலேருந்து காங்கிரஸ் வெளியே போயிருச்சு. இப்போ தேசிய அளவில் இப்போ காங்கிரஸ் குறித்தான அந்த பேனர்கள் டெல்லியில் வைக்கிறது வந்து திமுக வந்து இந்த இந்தியா கூட்டணியை சிதைக்கிற வேலையில் திமுக ஈடுபடுது. அது வெளியே போனால் பரவாயில்ல, மற்ற கட்சிகள் குறித்து காங்கிரஸ் குறித்து வந்து ஒரு தரக்குறைவான பேனர்கள் இந்தியா டெல்லி முழுவதும் வைக்கப்பட்டிருக்கு, திமுகவுடைய அந்த தரத்தை காட்டுதுன்னு சொல்லி காங்கிரஸ் விமர்சிக்கிறாங்களே. காங்கிரஸினுடைய தரம் என்ன? நீங்கள் பீகாரில் வந்து ஒரே மாநிலத்தில் கூட்டணியில் இருந்துக்கிட்டு ஒரு பகுதியில் கூட்டணி இல்லாமல் தனித்தனியாக நின்னீங்களே, உங்களுடைய யோகிதை என்ன? இப்போ காங்கிரஸினுடைய தரம்ங்கிறது இதுதான். காங்கிரஸினுடைய காங்கிரஸினுடைய டிஎன்ஏவில் என்ன இருக்குது அப்படின்னா, முதுகில் குத்துறது, சோத்தில் மண்ணள்ளி போடுறது, அந்த அந்த ஒரு ஓனாய் மாதிரியான புத்தி யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் காங்கிரஸுக்கு தான் இருக்குது. அது இன்னைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்குதோ இதையெல்லாம் ஏற்கனவே செய்தது யார் அப்படின்னு சொன்னால் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் கற்றுக் கொடுத்ததே காங்கிரஸ் தான். இப்போ காங்கிரஸ் வந்து இதுதான் அவர்களுடைய யோகிதை. இப்போ கொஞ்ச நாள் கயிறு கட்டி வச்சிருந்து அமைதியாக படுத்திருந்துச்சு. இப்போ மறுபடியும் அதனுடைய இயல்பை வந்து வெளிப்படுத்தி காட்டுட்டு இருக்குது. காங்கிரஸ் இந்த நாட்டிற்கு செய்திருக்கக்கூடிய அயோக்கியத்தனங்கள், கூட்டணி கட்சிகளுக்கு செய்திருக்கக்கூடிய அயோக்கியத்தனங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. காங்கிரஸ் யோகியமான காங்கிரஸாக இருந்திருந்தா கம்யூனிஸ்டுகளும் பாஜகவும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, மறைமுக கூட்டணி. எப்படி பேசுன கேரளாவில்? இன்னைக்கு கம்யூனிஸ்ட் செருப்பால் அடிக்கிறாங்களா? இந்தியா முழுவதும் தேர்தல் இந்தியா கூட்டணியில இருந்து இதற்கு முன்பாக பல கட்சிகள் வெளியில போயிருக்குது இல்ல, அதற்கெல்லாம் யார் காரணம்? அதற்கெல்லாம் திமுக காரணமா? அதற்கெல்லாம் காரணம் காங்கிரஸினுடைய பச்சை அயோக்கியத்தனத்தை பார்த்து தான் ஒவ்வொரு கட்சியா இந்தியா கூட்டணியில இருந்து வெளியேறினுச்சு. அப்ப ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாது, இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கக்கூடாதுன்னு முயற்சி பண்றது யாருன்னா காங்கிரஸ்காரன் தான். அப்போ அந்த வேலையை செய்யறதுக்கா இந்தியா கூட்டணியை சிதைக்கக்கூடிய வேலையை திமுக செய்யாது, காங்கிரஸ் தான் செய்யும். அது ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வெளியே போனதுனால எந்த இழப்பும் இல்லை, அந்த இடத்த தாவேக்கா பூர்த்தி செய்யும் தானே சொல்றாங்க. பண்ணிக்க வேண்டாங்கிறோமா? எவனை வேணுமாலும் வச்சு பண்ணிக்க, பார்த்துக்குவோம். திமுக கூட்டணியிலேருந்து மதிமுக விசிக போன்ற கட்சிகள் வந்து இந்தியா கூட்டணியுடைய மீட்டிங்கில் கலந்துருக்க, தேசிய நலனை கருத்தில் கொண்டு அவங்க கலந்துருக்குறாங்க. தாவேக்கா வந்தால் வரவேற்போம், மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஒரு இங்கே லோக்கல் சோஃபாவுக்கே எப்படின்னா டெல்லி சோஃபாலாம் பெருசு. வைகோ பற்றி தெரியாது, இன்னும் மற்றவர்கள் பற்றிலாம் தெரியாது. அதனால் வந்து அதை பற்றிலாம் நம்ம சொல்லவும் கூடாது. அதனால் ஏற்கனவே வந்து மோடிக்கு வைகோ யாருன்னு தெரியும், அதே போல் திருமாவளவன் யாருன்னு தெரியும். அவர்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் மோடியே பார்த்து மிரளக்கூடியவர்கள் யார் அப்படின்னா இவங்கெல்லாம் சேர்றதை பார்த்து ரொம்ப பாஜக வந்து மகிழ்ச்சி தான் அடைஞ்சிட்டு இருக்குது. நம்ம தனியாக இப்போ இந்தியா கூட்டணி பார்க்க தேவையில்ல, அவங்க பார்த்துக்குவாங்கங்கிற தைரியத்தில் இருக்கிறாங்க. நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.